Hi friends, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது pineapple fried rice. இது வந்துட்டு ஒரு தாய் ஸ்டைல் ஃபுட். வாங்க இதை எப்படி செய்யறதுங்கிறது நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிடுங்க சுற்றியும். இப்போ ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதும் நான் எக்கை வந்துட்டு பெப்பரும் சால்ட்டும் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடியில் கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக விடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கீழே அடியில் வேக நீங்கள் திருப்பி ஃபோல்ட் பண்ணணும். ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது எக்கு. அதனால தான் டக்குன்னு கீழே இதானோனையுமே வெந்த உடனேயுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிடணும். இதை ஃபோல்ட் பண்ணியாச்சு. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எடுத்துடலாம். இப்போது நான் ஒரு அயன் கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் அதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டையும் நல்லா சால்ட் பண்ணுங்கள். கேரட்டும் பீன்ஸும் வந்துட்டு ஒரு முக்கால்வாசி குக்கானா போதும். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், கார்லிக் பூண்டு வந்துட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். சால்ட் தேவையான அளவு, அந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த சால்ட் போதும். ஏன்னா ஆல்ரெடி ரைஸ் வந்து நான் சால்ட்டு போட்டு தான் ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா சால்ட் பண்ணிடுங்க, கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒயிட் பெப்பர் எப்போவுமே ஜாஸ்தியாக போடணும், பிளாக் பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ காய் வந்து முக்கால்வாசி வெந்த உடனே கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியனும் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 minutes தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் விடக்கூடாது. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிடணும். பைனாப்பிளை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் தான் பைனாப்பிள் ஆட் பண்ணணும். ஏன்னா பைனாப்பிள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் வந்துட்டு வேகக்கூடாது. அந்த முட்டையை எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முட்டையை, அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு கிளறிடுங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதெல்லாம் இந்த அயன் கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் நான் அளவாக ஊற்றிருக்கேன், 1 tablespoon. உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் 2 minutes விட்டாச்சு. நல்லா சாட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸை வந்துட்டு ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள், உதிரியாக இருக்குது. அந்த ரைஸ் உப்பு போட்டு தான் வேக வைக்கணும். கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கோங்க அதை வேக வைக்கிறப்ப. ரைஸை இப்படி வேக வச்சு ஆற வச்சு அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மெதுவாக கிளறுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு உடஞ்சிடக்கூடாது. இப்போ வந்து சாப்ட் ஆனியன்ஸ், ஒரு ஆனியனை வந்து சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் அதை ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 minutes வச்சுட்டு இதை வந்துட்டு நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ். இது ஆக்சுவலாக ஒரு தாய் ஃபுட் ரெசிபி, தாய் ஸ்டைல் ரெசிபி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி இதை கார்னிஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும்.